திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் பிரசித்தி பெற்ற திருக்கார்த்திகை திருவிழாவை முன்னிட்டு கொட்டும் மழையிலும் கோபுரங்கள் தூய்மைப்படுத்தும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ள நிலையில் கடலூர் துறைமுகத்தில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. துறைமுகங்களில் கப்பல்கள் மற்றும் படகுகள் இரவு நேரங்களில் பாதுகாப்புடன் சென்று வர துறைமுகத்தில் அமைக்கப்பட்டுள்ள போயா என்ற இயந்திரம் புயலின் காரணமாக காசிமேடு பகுதியில் கரை ஒதுங்கியுள்ளது. இதனை பொதுமக்கள் ஏராளமானோர் பார்த்து புகைப்படம் எடுத்து செல்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியில் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் எம்சாண்ட் விலை உயர்வை திரும்ப பெற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், தரமற்ற எம்சாண்ட் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. மாண்புமிகு தமிழகத்துடைய முதல்வர் அவர்கள் உடனடியாக இதில் தனி கவனம் செலுத்தி கல்குவாரி கிரஷர் உரிமையாளர்கள் இந்த விலையேற்றத்தை உடனடியாக திரும்ப பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும். எம்சாண்ட், பீசாண்ட், ஜல்லி இவர்களையெல்லாம் உடனடியாக அத்தியாவசிய பட்டியலில் அறிவித்து உற்பத்தி செலவை அரசே கணக்கிட்டு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் ஓடை அருகே உள்ள புறம்போக்கு பகுதியில் நில அளவீடு செய்வதற்காக 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வருவாய் ஆய்வாளரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். நெல்லை பாளையங்கோட்டை நகரங்களை இணைக்கும் சுலோச்சனா முதலியார் ஆற்றுப்பாலத்தின் 182வது ஆண்டு விழாவை முன்னிட்டு நெல்லை மேயர் ராமகிருஷ்ணன் மற்றும் தமிழறிஞர்கள், எழுத்தாளர்கள், பொதுமக்கள் கல்வெட்டிற்கு மாலை அணிவித்து ஆற்றில் மலர் தூவினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நவம்பர் மாத உண்டியல் காணிக்கையாக 4,07,32,092 ரூபாய், தங்கம் 1,908 கிராம், வெள்ளி 21,100 கிராம் காணிக்கையாக கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற பென்காக் சிலாட் சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கங்களை வென்று சொந்த ஊர் திரும்பிய 9 வீரர்களுக்கு கொட்டும் மழையில் கடலூர் பேருந்து நிலையத்தில் உறவினர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர்.